சீமான் கூட்டணி சேர்ந்திருந்தா இன்னும் பலப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. யார் கூட கூட்டணி சேரலாம்? திரு விஜயோட கூட்டணி அமைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பலப்பட்டிருக்கலாம். ஏன் இருந்தா என்ன? ஏன் டிவிகேவை நீங்க ஒரு கட்சியாவே மதிக்கலையா? ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருந்தா பெரிய பலமா இருந்திருக்குமே. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வேறு. நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்ன? மது அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்க கூடாது, பெண்களை இழிவாக பேசக்கூடாது, தடவக்கூடாது பெண்களை. எங்க அண்ணன் வந்து அதை அலையல. விஜயலட்சுமி மீமான் அவர்களும் அவங்களும் சேர்ந்திருக்க புகைப்படங்கள்லாம் நம்ம பாக்குறோம். ஏதே இப்ப நீங்க நானும் தான் உட்காந்துருக்கோம் பேசிக்கிட்டு ஒரு புகைப்படம் வருது, அதுக்காக நான் அவங்கள வச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? நீங்க என்ன வச்சிருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? எப்படி ஃபண்ட் வருது யாருக்கு? நாம் தமிழர். அது வரும் தம்பி. மற்றவெல்லாம் வந்து காசு பணம் துட்டு மணின்னு அலையிறானுங்க. எங்கள் அண்ணன் வந்து அதை அலையலை. எங்கள் அண்ணன் தமிழக வந்து காப்பாற்றணும் தான், மண்ணை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், சிட்டுக்குருவி எப்படி அதை தான் வர சீமான் ஒரு முட்டாள்தனமான வேலை பார்த்துட்டாரு. என்ன வேலை? 8% வீணாக்கிட்டாருப்பா. என்ன வீணா? கூட்டணி இல்லாம 8% வீணாக்கிட்டாரு. சரி, போட்டிடுறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி சேர்ந்திருந்தா இன்னும் பலப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்களே. அப்படியா? யார் கூட கூட்டணி சேரலாம்? அதை நீங்க தான் சொல்லணும் தம்பி. ஒரு ஊருக்குள்ள போறோம், இவனும் திருடா, இவனும் திருடா, அவனும் திருடா. ஏதாச்சும் ஒரு வீட்டில் குடியிருங்கன்னு சொன்னால் திருட வீட்டில் போய் எப்படி தம்பி குடியிருக்க முடியும்? எனக்குன்னு ஒரு சின்ன குடிசையாக இருந்தால் கூட நான் பாட்டுக்கு புத்தராமல் படுத்துக்குவேன். அந்த 8% ஓட்டு வீணா போயிடுது. அது பரவாயில்ல, 8% ஓட்டை வாங்கி அவங்களே கொள்ளையடிச்சிட்டு போட்டோம். நாங்கள் வந்து மக்களுக்கானவர்கள், எங்களுக்கு வாக்கு முக்கியம் அல்ல, மக்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம். இது வந்து அண்ணனோட டைலாக் தான், என்னோட சொந்த டைலாக் இல்லை. மக்களுடைய வாழ்க்கை முக்கியம், எங்களுக்கு அவரோட வாக்கு முக்கியம் அல்ல. அவங்க எப்படி வாழணுமோ அதை நாங்கள் வாழ வைப்போம். மக்கள் வந்து நல்லா இருக்கணும் தம்பி. இந்த மண்ணை ஆள்றான். அண்ணனோட வேதனை என்ன தெரியுமா? யார் கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லுங்க. அதை நீங்க தான் சொல்லணும். இல்ல நீங்க சொல்லுங்களேன். ரெண்டு கட்சின்னு சொல்றீங்கல்ல. உதாரணத்துக்கு திரு விஜயோட கூட்டணி அமைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பலப்பட்டிருக்கலாம். ரெண்டு பேரும் விஜய் ஏன் சொல்ல வரேன், நான் இது வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, ரெண்டு பேருமே திமுகவுடைய எதிரணியா தான் இருக்காங்க. திமுகவை தோக்கடிக்கணுங்கிற ஒரு முன்னோட்ட ஒரு விஷயத்தோட தான் உள்ள வராங்க. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருந்தா பெரிய பலமா இருந்திருக்குமே. அதாவது தம்பி, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வேறு. நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்ன? நாங்கள் வந்து மது அருந்தக்கூடாது. ஆண்கள் வந்து ஒரு மீட்டிங்க்கு ஒரு கட்சிக்கு மது அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது, பெண்களை இழிவாக பேசக்கூடாது, இந்த தடவக்கூடாது, பெண்களை தப்பாக நினைக்கக்கூடாது, தடவக்கூடாது, மற்ற கட்சிகள் மாதிரி உரசக்கூடாது. நாங்கள் வந்து சகோதரிகளாக ஒரே ஒரு தமிழனாக வாழ்கிறோம். இங்கே ஜாதி மத பேதம் கிடையாது. அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், அவர் முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், இவர் பல்லராக இருக்கலாம், இவர் அகமுடைய தேவராக இருக்கலாம், எல்லாரும் ஒன்று. ஆனால் பொதுவாக ஜாதி எங்களுக்கு தெரியாது. தமிழ் தேசியத்துக்கு ஜாதி கிடையாதா? நாம் தமிழருக்கு ஜாதி கிடையாதா? நாம் தமிழரை பொறுத்தவரை ஜாதி மதமற்று, இன பேதமன்று, மொழி பேதம் இல்லாமல் ஒரே குடும்பமாக ஒரே குலமாக ஒன்றாக நிற்பதான் நாம் தமிழர் கோட்பாடு. ஸோ இதுதான் உங்களுடைய கொள்கை. எங்களுடைய கொள்கை. இப்போ அந்த கட்சிக்கு போறோம்னு வச்சுங்க, கவுண்டரா எத்தனை சீட்டு? எந்த கட்சியில? மற்ற கட்சியில திமுக தான். அப்புறம் எந்த கட்சி இருக்கு? நாசமா போன கட்சி 2 கட்சி தானே ஊரை நார் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் டிவிகேவை நீங்க ஒரு கட்சியாவே மதிக்கலையா? சின்ன மகளாவது அவர்கள்லாம் ஒரு குட்டையில ஒரு மட்டை. உங்களே ஒரு குட்டையில ஒரு மட்டை தாங்கிறாங்க. பிஜேபியோட சேர்ந்திருக்கீங்க. நாங்க பிஜேபியோடையும் கிடையாது, காங்கிரஸோடையும் ஓட்டு கலைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சிங்கிறாங்க. இல்ல எங்களுக்கு வந்து பிஜேபி அண்ணன் எதிர்க்கிறார், மோடியை எதிர்க்கிறார், ராஜீவ் காந்தியை ராகுல் காந்தியை எதிர்க்கிறார், திமுகவை எதிர்க்கிறார். ஆனா மறைமுகமா வந்து மற்ற கட்சியினுடைய அமைச்சர்களை போயிட்டு சந்திச்சுட்டு வருவார். அது சந்திக்கிறது அப்படி இல்லை. இப்போ நீங்க வேற கட்சியில இருக்கீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போறோம், பார்க்கும் பொழுது என்ன பண்ணணும், என்ன மாப்பிள்ள சௌரியமா அப்படின்னா நல்லா இருக்க மச்சான், அது வந்து இயல்பு. அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பு பரிமாறுறது இயல்பு. எதிரியாக இருந்தாலும் கூட கல்யாணத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம நடந்து போவோம், என்கிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. ஒரு 5-6 வருஷமாக ஏதோ ஒரு வருத்தமாக இருக்கும். அவங்கள பார்த்துட்டு அச்சோ உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு போவோம். என்னை பார்த்துட்டு வாங்க சித்தி கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. அதுதான் வந்து தமிழர் பண்பாடு. இது வந்து பண்பாடு. தமிழரை வந்து அப்படிதான், வேற எந்த ஒரு வேற எந்த நோக்கம் இல்லை. ஏன்னா பிஜேபியை பற்றி தூக்கி பேசி கோடியாக கொடுக்க போகிறாங்களா, இல்லை வந்து ஓட்டு மிஷினை மாற்ற மாட்டேன் நாம் தமிழருக்கு டைரெக்டாக அவங்க ஓட்டு உங்களுக்கே அப்படின்னு கொடுக்க போகிறாங்களா? ஒன்றும் இல்லை. அவங்க செய்யறதா அவங்க உருட்டுறதை விட்டுட்டு தான். எப்படி ஃபண்டு வருது யாருக்கு? நாம் தமிழருக்கு. அது வரும் தம்பி, அதுதான் அது வரும். அது எப்படின்னா அந்த நாம் தமிழர் மேல வந்து ஒரு பற்றுதல்,
எங்கள் அண்ணன் மேலே வந்து ஒரு பற்றுதல். ஏன்னு கேட்குறீங்களா? மற்றவன்லாம் வந்து காசு பணம் துட்டு மணின்னு அலையிறானுங்க. எங்கள் அண்ணன் வந்து அதை அலையலை. எங்கள் அண்ணன் தமிழக வந்து காப்பாற்றணும் தான், மண்ணை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், சிட்டுக்குருவி காக்கா. எப்படி அதை தான் வர இதெல்லாம் சொல்கிறாரு. தமிழ் ஓரினம்ன்றாரு. அதனால் வெளிநாடுகளில் இருக்கலாம், உள்நாடுகளில் இருக்கலாம், நீங்கள் கொடுக்கலாம், நான் கொடுக்கலாம். எங்கள் அண்ணனுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எப்படி செயல்படுவார். நாங்கள் எங்கிட்ட இருக்குப்பா பணம், நான் பீரோவில் வச்சுருக்கேன், என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது, போகும்போது ஒரு 5,000 கொண்டு போய் இது அண்ணன் வச்சுக்கிட்டோம், இது வச்சுக்க, இந்த நிகழ்ச்சி வருதுல்ல அதுக்கு பண்ணுங்க அப்படிமா. அது எப்படி வந்து பண்டாகும்? அன்பளிப்பு பாத்தீங்களா? உண்மையான விஷயம் என்னன்னா, எப்ப சீமான் வருவாருங்கிற கேள்வியே எழும்பிடுச்சு. ஏன் அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேல ஒரு மனுஷன் பேசுறாரு இன்னுமுமே மக்களுக்கு ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது? மக்கள் நிலைப்பாடு சரியா இல்லையா? நிலைப்பாடு கரெக்டா இல்லையா? நிலைப்பாடு நல்லா இருக்கு, திறன் நல்லா இருக்கு, திறமை இருக்கு தம்பி. அடிக்கிறாங்கல்ல, ஓட்டுக்கு 5,000 10,000 கொடுக்குறாங்கல்ல, எத்தனை கோடி செலவு பண்ணுறாங்க. எப்படி அந்த நாட்டை வாங்கிறோம்? 200 ரூபாய் கொடுத்தா கொடி பிடிக்கிறாங்க, கோஷம் போட்டால் 200 ரூபா, கூட போனால் கோழி பிரியாணி கொடுக்குறாங்க, பெரிய மேடையை போட்டு அரப்பாடை போட்டு குத்தாட்டம் போட்டுடுறாங்க. எங்கள் கட்சியில் அதெல்லாம் இல்லையே. நாங்கள் அதெல்லாம் எங்கள் பிள்ளைங்க அதெல்லாம் எதிர்பார்க்காது. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு என்னென்னா அதான் தம்பி, இந்த நாடு இந்த ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. மண்ணை பூரா சுரண்டிட்டான், ஆற்று மண்ணை பூரா சுரண்டிட்டான். ஆற்றை தூர் வரல, ஆற்றை தூர் வராதனால பெய்கிற மழை பூரா வந்து ஊருக்குள்ளே போகுது, ஊரில் வெள்ளம் நிற்கிது. எந்த ஆற்றை தூர் வரல? தமிழ்நாட்டில் எந்த ஆற்றை தூர் வர்றாங்க? எத்தனை ஆறை தூர் வர்றாங்க காட்டுங்க. ஒரு ஆறையும் தூர் வரல. கோரமண்டி கிடக்கு, பண்ணியாச்சு உள்ள உட்காந்து மேய்ஞ்சிருச்சு, பண்ணி இல்லாத செத்து போச்சு. இப்போ கோரமண்டி சும்மா கிடக்கு. நீங்கள் மன்னார்குடி, தஞ்சாவூர், கும்பகோணம், மாயாவரம் போங்க பாருங்க, மதுரை வரைக்கும் போங்க, புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை போங்க, பாசனம் இல்லை, எல்லாம் போரு, பம்பு செட்டு போட்டு இறக்கிறான், கரண்ட் இல்லை, அதுவும் கஷ்டம். விவசாயம் 3 போகம் கிடையாது, 1 போகம் இருக்குது. விவசாயம்லாம் ஃப்ளாட்டு போட்டான், விவசாயம் கிடையாது, நெல் கிடையாது. கேட்டால் வந்து இறக்குமதி பண்ணுறான், அரிசி பருப்பு இறக்குமதி பண்ணுறான், காய்கறி இறக்குமதி பண்ணுறான். அப்போ வியாபாரிகள் பிழைக்கிறாங்க. காவல்துறையில் ஒருத்தர் இருக்கார், ஒரு மனுஷன். இவர் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் திருடி, ஃபோனை திருடி அதில் இருக்க ஆடியோலாம் எடுத்து, நான் ஒரு இடத்துல வந்து பிசுறுன்னு இருப்பேன், என்னப்பா அதில் பிசுறு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு, இப்படி எடுத்திருப்பேன். இந்த பிசுறு மாதிரி இருக்குது, இந்த பிசுறெல்லாம் தூக்கி போடணுப்பா, அதெல்லாம் பிசுறு மாதிரி இருக்குது, ஒரு தடவை சொல்லியிருப்பேன். 3 நாள் கழித்து அது கிடக்கு மசுறுன்னு இருப்பான். மசுறுங்கிறது பெரிய வார்த்தை கிடையாது, நம்மளுடைய முடிதான், யார் வேணா சொல்லலாம். ஆமாம், ரீசெண்டாக கூட நீங்கள் திமுக கேட்டீங்க. சரி, லேடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறாங்களே, அப்படியா உங்களை என்ன அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறேன்? அதாவது ஜெகதீஷ் பாண்டியன் இருக்கார்ல, நாம் தமிழர் கட்சியவே நாரடிச்சிட்டாரு சீமான். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜெகதீஷ் பாண்டியன் எத்தனை வருஷமா அண்ணன் கூட இருக்காரு? நீங்கள் தான் சொல்லணும். 10 வருஷத்துக்கு மேலே இருக்காரு. அவனால நண்பர் கூடவே இருப்பார், பக்கத்துலேயே உட்காந்துருப்பார். இவர் என்ன பண்ணா, கூட இருந்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு ஆசை, யார் கூட ஒரு ஆஃபர் இருந்திருக்கும், போயிருக்கலாம். அது பணத்தாசை, அது தெரியாது நம்மளுக்கு, என்ன பிரச்சனை தெரியாது. நண்பர், நல்ல நண்பர், நல்ல மனுஷன், திடீர்னு போயிட்டாரு. அது காரணம் நம்ம கேட்க முடியாது. நிறைய பேர் போனாங்க, திட்டின்னு நிறைய பேர். யாரு தம்பி, ஒரு காய்க்கிற மரத்துல கல்லடி படும், ஒரு 10 முட்டை காக்கா விட்டுச்சுன்னா 4 முட்டை கீழே விழுந்து உடையும். இது கட்சியில் வந்து இன்னைக்கு இருக்கவங்க அங்கே இருப்பாங்க, அங்கே இருக்கவங்க இங்கே இருப்பாங்க, நிலையானவர்கள் போக மாட்டாங்க தம்பி. தமிழ் தேசிய மாதிரி ஆட்கள் நகர மாட்டீங்க. தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய, தமிழ் தேசியத்தை இல்லை தம்பி, பொதுவாக வந்து நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. நம்மள்ட்ட எதிர்பார்ப்பு நிறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அப்படியே ஆன வாய வச்சுருப்போம், கிடைக்காத போது கோவம் வரும். நம்ம எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. நம்மளுக்கு என்னென்னா, சரி நம்மலாம் நல்லா வாழ்ந்தோம், ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மளாம் நல்லா வாழ்ந்தோம். இப்போ நம்ம பேத்தியெல்லாம் வெளியில் போக கூட பயமாக இருக்குது, கெடுத்துடுறான். கேட்டை வெளியில் ஒரு கேட்டு ஒரு பூட்டு, உள்ளார ஒரு கேட்டு ஒரு பூட்டு, கதவை மேலே லாக்கு, 3 போட்டு உள்ளே இருக்கா பேத்தி. இந்த மாதிரி நாங்கள் இருந்தது இல்லையே. நாங்கள் அப்படியே ஓடுவோம். 1 மணிக்கு தங்கந்தட்டில் சினிமா பார்த்துட்டு அம்மா அப்பாலாம் நாங்கள் நடந்து வருவோம். இப்போ பிள்ளைங்க வந்து பகலில் வெளியில் போக முடியல. போதை கலாச்சாரம், கஞ்சா கலாச்சாரம், இதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் மாறுது. அப்போ வந்து நாங்கள் பணத்தை எதிர்பார்க்கல, எதை எதிர்பார்க்காதாலும் சீமான் கூட இருக்கோம். இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க சீமான் கூட நிற்கிறோம். இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க சீமான் கூட நிற்கிறோம். இந்த ஆறெல்லாம் வளம் பெறணும்னு நினைக்கிறவங்க சீமான் கூட நிற்கிறோம். ஐயோ இந்த மலையெல்லாம் உடைச்சி அல்றானே, இயற்கை எண்ணெயை காலி பண்ணுறானே, அதை இந்த மலை தான் நம்ம நாட்டுக்கே வந்து கொடை,
அதை காலி பண்ணுறானே சொல்லிட்டு அதை அந்த மனசார நினைக்கிறவங்க சீமான் கூட நிற்கிறோம். அவ்வளோதான். இந்த ரோடு நல்லா இல்லை, மக்கள் நல்லா இல்லை, மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் தொல்லை, அவர்களை தண்டனை கொடுக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டியில் பிரச்சனை நடக்குது, இது அனகாபத்தூரில் பிரச்சனை நடக்குது, இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கல, இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும். நாங்கள்லாம் நடக்கும்போது எங்களை கற்பழிக்கலை, எங்களை யாரும் கையை பிடிச்சிருக்கலையே, இப்போ ஏன் நடக்குது? மதி மூளை வேலை செய்யலை, மூளைக்கு மருந்தை கொடுத்துட்றான். அந்த போதை நாம் தமிழர் கட்சியில யாருமே போதை பழக்கத்துல இருந்து பிரச்சனை ஆனால் தகவல் வந்தா அண்ணன் கட்சியில தூக்கிடுவாரு. ஓகே, நடந்திருக்கு. அப்புறமா ஒரு 6 மாசம் கழிச்சு மன்னிப்பு கேட்பாரு. அண்ணா மன்னிச்சுக்க, நான் தெரியாம அன்னைக்கு ஒரு நண்பர் பண்ணிட்டாருண்ணா. சரி போடா இருறா. நம்மளும் ஒரு காலத்துல பண்ணாங்க தான், இப்போ விட்டாச்சு. இப்போ இதெல்லாம் தம்பி பலவும் கற்று மர. யாருமே உத்தமனா வாழவே முடியாது. புரியுது. ஒரு தலைவன்னாக்கா அப்படியே தோலை உரிச்சிக்கிட்டு அப்படியே காட்டலாம் முடியாது தம்பி. நம்ம நல்லவனா இருக்கணும். நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் பொழுது அதை பாராட்டணும், இழிவுபடுத்தக்கூடாது. ஒரு மனிதன் வர்றாரு, இவர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு, பார்க்கணும் என்ன செய்யறாரு, செய்யட்டும். ஆனா உண்மையாங்க இது எனக்கு நீங்க சொல்றதை நான் ஒரு தடவை ஏன் இந்த விஷயத்த நான் அழுத்தி சொல்றேன்னா, ஒரு மனுஷன் இத்தனை வருஷமா கத்திக்கிட்டு இருக்காரு, என்னதான் அது பார்த்துடணும் அந்த மக்கள் நான்லாம் கூட எனக்கெல்லாம் அரசியல் தேவையில்லை தம்பி. எனக்கு இப்போ 60 வயசு ஆகுது, எனக்கு அரசியல் தேவையில்லை. நான்லாம் ரொம்ப சொகுசாக வாழ்ந்தவன். நான்லாம் பெருமையாக சொல்லக்கூடாது, மீடியாவில் சொல்லக்கூடாது. நான் உண்மையிலேயே கஷ்டமே பட்டது கிடையாது. நான் ஒரு வேலைக்கு போனதில்லை, ஏறினா காரு இறங்கினா காரு அப்படி வாழ்ந்தவன். இப்போ போய் கழுத மாதிரி கத்தி கிடக்குறேன். ஏன் தெரியுமா? ஆமாம், கோவம். தட்டில கூட ஒரு சொல்லுவேன், நான் வண்ணாரப்பேட்டக்காரிடா. ஆமாம், நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வேறு. நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை என்ன? மது அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்க கூடாது, பெண்களை இழிவாக பேசக்கூடாது, தடவக்கூடாது பெண்களை. எங்க அண்ணன் அதை அலையல. விஜயலட்சுமி அவர்களும் அவங்களும் சேர்ந்து இருக்க புகைப்படங்கள்லாம் நம்ம பாக்குறோம். ஏதே இப்ப நீங்க நானும் தான் உட்காந்துருக்கோம் பேசிக்கிட்டு ஒரு புகைப்படம் வருது, அதுக்காக நான் அவங்கள வச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? நீங்க என்ன வச்சிருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா?